இதெல்லாம் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு 4 கண்டிஷன் போட்டிங்கன்னா, இது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன், அது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு கண்டிஷன் போட்டால் வாழ்நாள் முழுக்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தெரியுமா? எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு தீர்மானம் பண்ணிட்டா நம்ம மகிழ்ச்சியை யாராலும் குறைக்க முடியாது. இதுதான் சீக்கிரம், லைஃப்பை பற்றிய சீக்கிரம். ஒரு சம்பவம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நடிகவேள் எம்ஆர் ராதா இருந்தார் இல்லையா, நடிகவேள் எம்ஆர் ராதா, அவரை எமர்ஜென்சி டயத்தில் கைது பண்ணி கொண்டு போய் ஐஜி ஆஃபீஸில் உட்காந்து வச்சிருக்கிறாங்க. இந்த எமர்ஜென்சி டயத்தில் யாரை அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களாம் மிஸ்ஸான்னு ஒரு கேஸில் புக் பண்ணாங்க. என்னுடைய லாயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. மிஸ்ஸால புக் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. மிஸ்ஸால கேஸே கிடையாது, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, பெயில் எடுக்க முடியாது, கொண்டு போய் பிடிச்சி உள்ளே வச்சிருக்கிறாங்க. எங்கள் ஐஜி ஆஃபீஸில் அப்போ தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க, என்ன நடக்கும்னு தெரியலையே, எப்போ விடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. எம்ஆர் ராதா அசரவே இல்லையா. அங்கே ஐஜி படமெல்லாம் மாட்டியிருக்கோம் இல்லையா ஐஜி ஆஃபீஸில். அவர் கேட்டாராம், இவர் அண்ணே இவர் 1960 ஐஜியாக இருந்தாருன்னு, இவர் அண்ணே இவர் 1900 இதில் ஐஜியாக இருக்கிறாருன்னு அப்படின்னு. திருவள்ளுவர் படம் மாட்டியிருந்துதான். திருவள்ளுவரை காமிச்சிட்டு எம்ஆர் ராதா சொன்னாராம், இந்த ரொம்ப வருஷமாக ஐஜியாக இருக்கிறானோ, இவன் படம் ரொம்ப நாளாக இருக்குது, இவன் இருந்தால் ரொம்ப வருஷமாக ஐஜியாக இருக்கிறாரோ அப்படின்னு. எல்லாரும் சிரிக்க முடியாது, அவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறார். அப்போ ஒருத்தன் கேட்டால் உனக்கு நேரங்காலமே தெரியாதா, இப்போ கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு. பட அப்படி எம்ஆர் ராதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய மனைவி ஒரு அம்மா ஓடியாராங்க. அங்கேருந்து வந்து எம்ஆர் ராதாட்ட சொன்னாங்களாம், மாமா பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்களாம், இப்போ நீ ஒன்று பண்ணு மாமா, போலீஸில் எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாம், நான் இனிமேல் இந்த பம்பு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாம், எழுதி கொடுத்துட்டு வெளியே வா மாமா, எழுதி கொடுத்துட்டு வெளியே வா. அதுக்கு எம்ஆர் ராதா சொன்னார், ஏய் பிடிச்சவனுக்கும் தெரியாது ஏன் பிடிச்சோம்னு, ஆப்டவனுக்கும் தெரியாது ஏன் ஆப்டோம்னு, அவனுக்கு இன்னும் கேஸே யோசிக்கல, அவசரப்படாது மாமா, எழுதி கொடுத்துட்டு வா மாமா. அப்போ எம்ஆர் ராதா சொன்னாராம், நான் என்ன தப்பண்ணேன், வீட்டில் தூங்கின்னு இருந்தேன், வேணா இப்படி எழுத்தரேன், இனிமேல் வீட்டில் தூங்க மாட்டேன், எழுத்தட்டுமா? கொஞ்சம் இங்கே யோசிச்சு பார்க்கணும். கஷ்டத்தில் கஷ்டம் என்ன ஜெயிலில் கொண்டு போய் வைக்க போறான்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒருத்தன் ஜோகடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நல்ல சூழ்நிலையில் நான் மகிழ்ச்சியார் இருப்பேன் என்று சொல்வதற்கு திறமை வேண்டியதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியார் இருப்பேன் என்று சொல்வதுதான் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த வாழ்க்கை முறை. அது ஈஸி இல்லை, ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.